தமிழ் பட்சத்தில் ரஷ்யா உக்ரைன் போரை பற்றி நிறையவே பார்த்துருக்கோம். ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் 2024 நான் தான்ப்பா பிரசிடெண்ட், இனி 2030 வரை நான் தான் பிரசிடெண்ட் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னதோடு மட்டும் நிப்பாட்டிட்டாரான்னு பார்த்தா கிடையாது. ஒரு வார்த்தையை தூக்கி போடுறார், ஒரு பஃபர் ஜோனை உருவாக்கணும். ரஷ்யாவை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பஃபர் ஜோனை உருவாக்கினா தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் பெலரஸ்னுடைய இராணுவத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ட்ரைனிங்கில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகுது. வடகொரியா ஒரு பெரிய கண்டெய்னர், பெரியனா நிறைய கண்டெய்னரை ரஷ்யாவுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் அமெரிக்கா சொல்கிறாங்க. அமெரிக்காவினுடைய மேற்குலக நாடுகளுடைய ஊடகங்கள் இன்னைக்கு உக்ரைனுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் எல்லாமே வெறும் குப்பை அப்படிங்கிற உண்மையை உணர ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பஃபர் ஜோன் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் பிரசிடெண்டாக வந்த உடனே சொல்கிறதுக்கான காரணம் என்ன? ரொம்ப நாட்களுக்கு பிறகு, ரொம்ப மாதங்களுக்கு பிறகு இஸ்ரேல் விஷயத்தை பற்றி பைடன் அவர்கள் பேசினாரு நெத்தன்யாகு அவர்கள்ட்ட அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியான போது கூட உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களிடம் பைடன் அவர்கள் இன்னும் பேசவில்லை அப்படிங்கிறது ஒரு வியப்பை தான் தருகிறது. என்ன நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான செய்தினால தான் தமிழ் பொக்கிஷத்தில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஃப்ரண்ட் லைன் அப்படின்னு சொல்கிறது தாங்க ரொம்ப முக்கியமானது. ரஷ்யாவினுடைய ஃப்ரண்ட் லைன் இப்போ ஆப்திகா பகுதியெல்லாம் தாண்டி இருக்குது. சொல்லப்போனால் ஆர்டிலரி கன்னிலிருந்து அவங்களுக்கு தேவையான அனைத்து உபகரணங்கள் கூட ரஷ்யாவினுடைய ஃப்ரண்ட் லைன் அப்படிங்கிறது ஒரு 1000 கிலோமீட்டருக்கு ஈஸ்ட்லேருந்து சவுத் உக்ரைன் வர பரவி இருக்கிறது. அப்போ இந்த 1000 கிலோமீட்டர் அளவுக்கான ஈஸ்ட்லேருந்து சதன் உக்ரைன் அளவுக்கான இந்த ஃப்ரண்ட் லைன் அப்படிங்கிறத அப்படியே நிப்பாட்டிட்டாங்க ரஷ்யானா என்ன நடக்கும்? இந்த 1000 கிலோமீட்டர் ஃப்ரண்ட் லைனை ஒரு பஃபர் ஜோனாக அறிவிப்பாங்க. அந்த அறிவிப்பு உக்ரைனுக்கு பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். ஒரு பஃபர் ஜோன் அப்படிங்கிறதுல நிறைய லேயர்ஸ் வரலாம். ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு 20லேருந்து 30 கிலோமீட்டர் நேரம் அந்த பக்கம் இந்த பஃபர் ஜோனுக்குள்ளே யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற முடிவை ரஷ்யா தன்னிச்சையாக எடுத்து அதை உக்ரைன்கிட்ட சொல்லுவாங்க. இந்த பஃபர் ஜோனுக்குள்ளே வந்தீங்கன்னா உன்னை மறுபடியும் நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மேற்குலக நாடுகள் இல்லாட்டி பொதுவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏன் ரஷ்யா நீ மறுபடியும் அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டால் ரஷ்யா சொல்லக்கூடிய ஒரு பதில், ஒரு பஃபர் ஜோனை உருவாக்கினேன், அது மனிதாபிமான அடிப்படையில் தான் இருந்துச்சு, தேவையில்லாமல் அதனுடைய பிரச்சனையை கிளப்புவதே இந்த உக்ரைன் தான், அதனால தான் நான் அடிக்கிறேன், மனித உரிமை மீறலை உக்ரைன் தான் செய்கிறது அப்படின்னு சொல்கிற ஒரு வாதத்தை எடுத்து முன்வைப்பாங்க. போரும் நிறுத்தப்படும். ரஷ்யா நினச்ச மாதிரி கிரீமியாவிலிருந்து அங்கேருந்து நிறைய கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைன், அந்த ஃப்ரண்ட் லைனோடு நிற்கக்கூடிய பஃபர் ஜோன் அப்படின்னு சொல்லி யுத்தமே இல்லாமல் ரஷ்யாவால் பஃபர் ஜோனுக்குள்ளே என்ட்ராகி உக்ரைனுடைய கண்ட்ரோலை ரஷ்யாவால் எடுத்துக்கொள்ள முடியும். இது நடைபெறாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக யுத்தம் தொடர வேண்டும். இந்த இடத்துல அடுத்த ட்விஸ்ட், யுத்தம் தொடரணும்னா உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்கள் கொடுக்கப்பட வேண்டும். உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்கள் கூடவே உக்ரைனுக்கு தேவையான விமானப்படை F-16 கூட கொடுத்தால் மட்டும்தான் உக்ரைனால் ஏதாவது செய்ய முடியும். F-16 இன்னும் அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுத்த பாடில்லை. ஆனால் நட்புக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய வடகொரியாவும் ரஷ்யாவும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? அவங்களுடைய அக்ரிமெண்டின் அடிப்படையில் 7000 ஆர்ம்ஸ் கண்டெய்னர் அப்படிங்கிறத ரஷ்யாவுக்கு அனுப்பியிருப்பதாக இன்னைக்கு தென்கொரியா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. தென்கொரியாவினுடைய இந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அப்படின்னும் 7000க்கும் அதிகமான கண்டெய்னர்ஸ் இப்போது ரஷ்யாவுக்குள் நுழைந்திருக்கிறது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இவ்வளோ டெக்னாலஜி நிறைந்த உலகத்தில் எப்படி வடகொரியா ரஷ்யாவுக்கு யாருமே தெரியாத மாதிரி 7000 கண்டெய்னர்ஸ் ஆர்ம்ஸ் அப்படிங்கிறத அங்கே அனுப்பியிருக்க முடியும்? இந்த கேள்வி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இன்னொரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன். எப்படி ரஷ்யாவால் உக்ரைனுடைய மிசைல் சிஸ்டம் எங்கே இருக்குன்னு சொல்லி கரெக்டாக பார்த்து குறி வச்சு அடிக்க முடியுது? காரணம் சேட்டலைட் இமேஜஸ். இந்த சேட்டலைட் இமேஜஸ் ரஷ்யாவுக்கு தேவைன்னா வாங்கவும் முடியுது. ரஷ்யாவுக்கு தேவைன்னா அந்த சேட்டலைட் இமேஜஸை பிற நபர்கள், பிற நாடுகள் உபயோகிப்பதை தடுக்கவும் முடிகிறது. அது எப்படி சேட்டலைட் இமேஜஸை வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட் செக்டார்ஸ், வெளிநாட்டு நிறுவனங்கள், பல மேற்கத்திய வெளிநாட்டு நிறுவனங்கள் வழியாக ரஷ்யாவுக்கு தேவையான சேட்டலைட் இமேஜஸை ரஷ்யா வாங்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் இன்று லீக் ஆகிருக்கு. இதை லீக் பண்ணது நம்ம ஊர் செய்தி ஊடகம்லாம் கிடையாது. மேற்குலக நாடுகளுக்கு அடிக்கடி ரொம்ப பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு செய்தி ஊடகம் தான். சொல்லப்போனால் அமெரிக்காவினுடைய ஊடகம் அப்படின்னு சொல்லலாம், த அட்லாண்டிக் ரிப்போர்ட்ஸ். த அட்லாண்டிக் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஊடகம் தான் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. வெஸ்டர்ன் சேட்டலைட் இமேஜ் ஃபார் மிசைல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது தான். ஸோ மேற்குலக நாடுகளுடைய சேட்டலைட்டின் உதவியுடன் தான்
வடகொரியாவிலிருந்து இங்கே வரக்கூடிய அந்த கண்டெய்னரை மறைக்கவும் முடியுது. அது கூடவே ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சேட்டலைட் இமேஜஸை வச்சு உக்ரைனுடைய மிசைல் சிஸ்டத்தையும் அடிச்சிருக்காங்க. இது எல்லாமே இப்போ வந்த செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு செய்தியும் இருக்குது. த நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஊடகம். அந்த ஊடகம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, நிறைய உதவிகள் கிவுக்கு வந்துட்டுருக்கு, அதாவது உக்ரைனுக்கு வந்துட்டுருக்கு. ஆனால் அந்த உதவிகள் எல்லாமே நல்ல உதவிகளா அப்படின்னு சொல்லி என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? எல்லாமே ஃபேக்கான உதவிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கொடுக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் சரியாக ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி சில நாடுகள் சோதித்த எக்யூப்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் உக்ரைனுக்கு கிடைக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் சரியாக ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத தெரிந்து மட்டுமே அனுப்பி விடுறாங்க அப்படிங்கிறது தான் த நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஊடகம் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி. குறிப்பாக அவங்க சொல்கிறாங்க ஏஎம்சி 10RC, ஃப்ரான்ஸினுடைய ஏஎம்சி 10RC அப்படிங்கிறது 2000வது வருடம் தான் என்ன செய்யப்பட்டது, மோடிஃபை செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு மோடிஃபிகேஷனும் கிடையாது, அதுக்கு பிறகு எந்த விதமான நடவடிக்கையிலும் ஈடுபட்டது கிடையாது. அப்படி ஒரு டேங்கை தான் தூக்கி ஃப்ரான்ஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்க, உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பிரிட்டன் 14 சேலஞ்சர் 2 டேங்குகளை உக்ரைனுக்கு அனுப்பி வச்சாங்க. பொதுவாக அந்த டேங்குகளை டீகமிஷன் செய்ய வைத்திருந்தது யூகே அப்படிங்கிற திடுக்கிடும் தகவலை வெளியில் விட்டுருக்காங்க த நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரியே இன்னும் நிறைய ஆர்மர்டு வெஹிக்கிளாக இருக்கட்டும், ஆர்ட்டிலரிஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே சுவடு கூட காணாமல் போய்விட்டது. அதற்கு காரணம் மேற்குலக நாடுகளால் கொடுக்கப்படக்கூடியது ஆயுதங்கள் கிடையாது, வெறும் ஜங்க், குப்பை அப்படிங்கிறது தான் த நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்கக்கூடிய தகவல். இவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சே அப்படின்னா கண்டிப்பாக அமெரிக்கா என்ன செய்வாங்க, ரஷ்யாவை எதிர்த்து அடிக்க போகிறாங்க, ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வடகொரியாவை அடிக்க போகிறாங்க, சீனாவை அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. இன்றைக்கி வாஷிங்டன் ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதுவும் யுனைடெட் நேஷனுடைய பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் லிண்டா தோமஸ் அவர்கள் தான். இந்த லிண்டா தோமஸ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் அமெரிக்கா தயாராக இருக்குது. எதற்காக? ரஷ்யா கூடயும் சீனா கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக. சாதாரண பேச்சுவார்த்தை கிடையாதுங்க, ஆர்ம்ஸ் கண்ட்ரோல் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஆர்ம்ஸ் கண்ட்ரோல்னால் இவ்வளோ ஆயுதங்கள் வச்சா போதும், இதுக்கு மேலே ஆயுதங்கள் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத டீல் பண்ணுறதுக்கு. இதையே இப்போ டீல் பண்ண போகிறாங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கு கொஞ்சமாக பயம் இருந்திருக்கு. உக்ரைன் தோற்றுவிட்டார்கள், மறுபடியும் ரஷ்யா ஜெயித்து விட்டது அப்படின்னாலோ, இல்லை மேற்குலக நாடுகள்கிட்ட இப்போ ஆயுதங்கள் இல்லை அப்படிங்கிற இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வேறு நாடுகள் இருந்தது என்றாலோ அமெரிக்காவுக்கு ஆயுதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த நேரம் ஆயுதங்கள் இல்லாமல் அமெரிக்கா போரிடுவது, இல்லை எதிரி நாட்டர்களுடைய ஆயுதங்களை ரொம்ப பெரிய அளவில் தடுப்பது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய முக்கியமான ஆயுதங்கள் இவ்வளோ தான் வச்சுருக்கணும், இதுக்கு மேலே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ட்ரீட்டியில் 3 நாடுகளும் கையெழுத்து போட்டாங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதல் குறைவாகும். அவ்வளோதான். இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் தமிழ் பட்சத்தில் பார்ப்பதை விட வியூகத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ வியூகம் பார்க்காத நண்பர்கள் தயவு செஞ்சு வியூகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.